அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடரில் 4வது வகுப்பில் இன்று இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளை நீங்கள் முழுமையாக அறிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த வகுப்பில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், கடைசி பதிவில் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே கொண்டு வந்து விட்டு சென்றார்கள். செல்லும் பொழுது 3 துஆக்களை முக்கியமாக செய்தார்கள். அந்த 3 துஆக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான் என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம். இந்த வகுப்புல நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் மக்காவிலே விட்டதற்கு பிறகு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொத்தமாக எத்தனை தடவை வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வரலாறை நாங்கள் தெளிவாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 தடவைகள் வந்தார்கள். அதிலே முதலாவது சந்தர்ப்பம் எப்பொழுது என்று சொன்னால், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 13 வயதாக இருக்கும் பொழுது. அல்லாமா சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விடயத்தை தெளிவாக தங்களுடைய அர்-ரஹீக் அல்-மக்தூம் என்ற கிதாபில் குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாஃபாத் அத்தியாயம் 37 தெளிவாக கூறுகிறார். அவர்கள் என்ன கனவு காணுகிறார்கள்? தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவது போல ஒரு கனவை கண்டார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து இந்த கனவு வந்தது. ஆரம்பத்திலே இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வந்த கனவு என்று தான் நம்பினார்கள். தொடர்ந்து 3 நாட்கள் இந்த கனவு தெரிப்படவே இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த கனவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இவர்கள் பலஸ்தீனிலிருந்து மக்காவை நோக்கி வருகிறார்கள். எதற்காக வேண்டி? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்காக. அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 13 வயதை அடைந்திருந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதில் மூத்தவர் என்பது நாங்கள் அறிந்த விடயம். முதலாவது மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள். ஆகவே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 வயது இளையவர் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி அவர்கள் குறிப்பிடும் பொழுது தௌராத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அவர்களுடைய மூத்த சகோதரர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 13 வருடங்கள் மூத்தவர் என்பதாக தௌராத்துடைய தக்வீன் என்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக அல்லாமா முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உண்மை என்று தான் விளங்குகிறது. ஏன் என்று சொன்னால், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுடைய வயது 13. அதுவரைக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடக்கூடிய அந்த விடயத்தை எல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள் என்ற நற்செய்தியும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலியிடுவதற்காக, குர்பானி கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது அழைத்து சென்றார்களோ அந்த நேரத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூட இல்லை என்பது தான் தெளிவான நம்பகமான சான்றுகள் மூலமாக தெரிய வருகிறது. ஆகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். இது முதலாவது தடவை. இரண்டாவது தடவை எப்பொழுது வந்தார்கள் என்றால், இந்த இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது இந்த 3 தடவைகளையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் மூலமாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இரண்டாவது தடவை எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்தார்கள் என்றால், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கு மத்தியிலே வளர்கிறார்கள். அவர்களிடத்திலே அந்த தூய அரபு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து ஜுர்ஹும் கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு பெண்ணையே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தார் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகுதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. இதற்கு பிறகு இரண்டாவது தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். வந்த பொழுது வீட்டிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கவில்லை, மாற்றமாக மனைவி தான் இருந்தால் தன்னுடைய மருமகள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மருமகளிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கை
எப்படி செல்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், நாங்கள் கஷ்டத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்க்கை கஷ்டத்தையும் வறுமையையும் சொல்ல ஆரம்பித்தாள். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி உன்னுடைய கணவன் வந்தால் வீட்டுடைய வாசல் நிலையை நான் மாற்றச் சொன்னேன் என்று மட்டும் சொல்லிவிடு என்று கூறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்த நேரத்திலே யாரோ ஒருவர் உங்களை தேடி வந்ததாக தன்னுடைய மனைவி சொல்ல, வந்தது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள். அவர் என்ன கூறினார் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவிடத்திலே கேட்க, வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று கேட்டார். அதற்கு நான் உண்மையை கூறினேன், அதாவது எங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்திலும் வறுமையிலும் செல்கிறது என்று கூறினேன். அதற்கு அவர், உன்னுடைய கணவர் வந்தால் வீட்டுடைய வாசல் நிலையை மாற்றும்படி கூறிவிடு என்று சொன்னார் என்று சொன்னதும், இந்த வார்த்தையின் மூலமாக தன்னுடைய தந்தை மனைவியை தலாக் சொல்லும்படி தான் கூறியிருக்கிறார் என்று விளங்கிக் கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிவிட்டார்கள். காரணம் என்ன? அந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் கிடையாது, அவள் கஷ்டத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனவே இவள் என்னுடைய மகனுக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி தலாக் சொல்லும்படி கூறினார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது தடவை ஜுருஹும் கூட்டத்தாருடைய தலைவர் முதாத் இப்னு அம்ர் என்பவருடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மூன்றாவது தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வருகிறார்கள். இந்த நேரத்திலேயும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இருக்கவில்லை, மனைவி தான் இருந்தால். அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது என்று அதே கேள்வியை இரண்டாவது மனைவிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் தந்திருக்கிறான் என்று அந்த பெண் கூறினாள். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன்னுடைய கணவர் வந்தால் வீட்டுடைய நிலையை உறுதியாக வைத்துக் கொள்ளும்படி நான் கூறினேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இது மூன்றாவது தடவை. இதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். யாரோ ஒரு வயோதிபர் உங்களை தேடி வந்தார் என்று மனைவி சொல்ல, வந்தது என்னுடைய தந்தை தான் என்பதை அறிந்து கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறினார் என்று மனைவிடத்திலே கேட்டார்கள். அந்த மனைவி நடந்த எல்லா விடயத்தையும் சொல்லி, அதே போல உங்களுடைய வாசல் நிலையையும் உறுதியாக வைத்துக் கொள்ளுமாறு அவர் உங்களிடத்திலே கூறச் சொன்னார் என்று மனைவி கூற, இதன் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? கிடைத்திருக்கக்கூடிய மனைவி சிறந்தவள், அவளை விட்டுவிடாதே, உறுதியாக பற்றி பிடித்துக்கொள் என்பது தான் இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய தந்தை எனக்கு சொல்ல வந்தார் என்பதை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பம் மூன்றாவது முறை. நான்காவது தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மரத்துக்கு அடியிலே அமர்ந்து தன்னுடைய அம்பை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மகனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தவுடன், அதாவது கண்டவுடன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய தந்தையை மரியாதை செய்தார்கள். இந்த நேரத்திலே இருவரும் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உனக்கும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை காபாவை கட்டும்படி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து காபாவை கட்டி முடித்தார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 முறை மக்காவுக்கு வந்தார்கள். எப்பொழுது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு சென்றதற்கு பிறகு. ஆகவே இதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஆரம்பமாகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் கிடைத்தார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள், அதற்கு பிறகு மக்காவுடைய அந்த ஆட்சி நிர்வாக பொறுப்பு எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்ற முழு விடயத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களிலே தெளிவாக பார்ப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.